ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். இந்திய நாடு அதன் மக்களால் ஆளப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் வாகன பேரணி நடத்திய ராகுல் காந்தி, ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தலைவர் என்று இந்தியாவின் அடிப்படையை பிரதமரும் பாஜகவும் தவறாக புரிந்து கொண்டிருப்பதாக விமர்சித்தார். கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி மீண்டும் போட்டியிடுகிறார். இங்கு 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு ராகுல் காந்தி வாகன பேரணி நடத்தினார். திரளான தொண்டர்களும் பொதுமக்களும் இதில் கலந்து கொண்டனர். ராகுல் காந்தியின் உருவம் கொண்ட பதாகைகளை ஏந்தியபடி பேரணியில் திரளானோர் பங்கேற்றனர். பேரணியில் மக்கள் மத்தியில் பேசிய ராகுல் காந்தி, இந்தியா என்பது பல வண்ண மலர்களை கொண்ட பூங்கொத்தாக இருப்பதாகவும் ஒவ்வொன்றும் அதன் தன்மைக்காகவும் அழகுக்காகவும் மதிக்கப்பட வேண்டியது என்றும் குறிப்பிட்டார். ஆனால் ஒரே நிற பூக்களை கொண்டதாக பாஜக பார்ப்பதாக விமர்சித்த ராகுல், ஒரே ஒரு தலைவர் என்பது ஒவ்வொரு இளம் இந்தியரையும் அவமதிக்கும் செயல். ஒவ்வொரு இளைஞரும் தலைவராகலாம் என்றார். does not understand India, because there are many histories in India, many languages in India, many religions in India, many ideas in India that are all helping build this country. Millions of leaders in India in every sphere of life. This country great. மக்களின் நம்பிக்கைகள், மொழிகள், மதம், கலாச்சாரத்தை காங்கிரஸ் மதிப்பதாகவும் தலைவணங்குவதாகவும் குறிப்பிட்ட ராகுல் காந்தி, ஆனால் பாஜகவோ இவற்றை திணிக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தில் இருந்த நாடு விடுதலை பெற்றாலும் RSSின் தனித்துவ ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா அதன் மக்களால் ஆளப்பட வேண்டும் என்றும் ராகுல் தெரிவித்தார். முன்னதாக நீலகிரி தொகுதிக்கு உட்பட்ட கூடலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி பங்கேற்று பரப்புரையில் ஈடுபட்டார். And what are the big promises of the BJP? We are going to hold the Olympic Games in India now, and we are going to send one person to the moon. Those are the main election promises of the BJP, that they are going to send someone to the moon and they are going to hold Olympics in India. The difference between the Congress party and the BJP, they want to get rid of the constitution so they can ensure that you don't speak Tamil anymore, so they can wipe forever your glorious history, your glorious tradition. They want to destroy democracy so the Tamil people don't get equal share of the benefits of India. The people of India, on the other side, the ideology of the RSS. நீலகிரிக்கு பரப்புரைக்கு வருவதற்காக தமிழக கேரள எல்லையில் உள்ள தாளூர் பகுதிக்கு ஹெலிகாப்டர் மூலம் ராகுல் காந்தி வந்தபோது அவரை சந்திக்க கேரளாவைச் சேர்ந்த 3 MLAக்கள் காத்திருந்தனர். ஆனால் அவர்களிடம் உரிய அனுமதி சீட்டு இல்லாததால் காவல்துறையினர் உள்ளே அனுமதிக்கவில்லை. அப்போது சற்று சலசலப்பு ஏற்பட்ட நிலையில் தமிழக மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் காவல்துறையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி 3 MLAக்களையும் அனுமதிக்க வைத்தனர். இதனிடையே ராகுல் காந்தி வந்திறங்கிய ஹெலிகாப்டரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையிட்டனர். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.